இந்த நாளுக்குரிய வார்த்தையாய் வாசிக்கும்படியாய் சங்கீதங்களின் புஸ்தகம் 75வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை யாராவது வாசிங்க. தேவனே, நியாயாதிபதி ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். ஆமென். வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், தேவன் யாவா நியாயாதிபதியாக இருக்கிறார். இந்த நியாயாதிபதி ஒருவனை தாழ்த்துவார், ஒருவனை உயர்த்துவார், நியாயத்தின் அடிப்படையில். அதனாலதான் அவரை நியாயாதிபதி என்று அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப நியாயாதிபதியாகிய தேவன் ஒருவனை இருந்த இடத்திலிருந்து அவனை தூக்கி மகிமைப்படுத்துவார். ஒருவேளை மகிமையில் இருக்கிறவன் நியாயத்திற்கு உட்பட்டு தாழ தள்ளப்படுவான். இது தேவனால் ஆகும். அதனாலதான் அப்போஸ்தலருடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 7வது வசனத்தில் சொல்வாரு, பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேளைகளையும் உங்களுக்கு முடியாது, எவனுக்கும் அதை அறிய முடியாது. இதை புரிஞ்சுக்கணும். அப்ப நாளைக்கு உனக்கு என்ன நடக்க போகுதுன்னு உனக்கு தெரியாது. நாளைய தினம் உன்னுடையது அல்ல. நல்லா புரிஞ்சுடுங்க. இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன், நாளைக்கு எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியாது. இதை குறித்து நான் யோசிக்க கூடாது. இன்னைக்கு எல்லாருக்கும் வாழ்க்கை என்ன அப்படின்னா, நாளைக்கு அப்படி செய்யலாமா, நாளைக்கு இப்படி செய்யலாமா, இதை யோசிக்கிறோம். ஒன்றும் இல்லை, நாளைக்கு பண்டை செய்வோமா, இல்லை நாளைக்கு டூர் போகலாமா, யோசிக்கிறோமா இல்லையா? நாளைய தினம் நீ இருப்பியா இல்லைன்னே தெரியாதுப்பா. நாளைக்கு உனக்கு என்ன நடக்கும்னு உனக்கு புரியல. அப்ப நாளைய தினத்தை குறித்து யோசிக்கிற பழக்கம் இருக்கக்கூடாது. இன்று நான் என்ன செய்ய வேண்டும், எனக்கு கொடுத்த இந்த மணி நேரத்தில் நான் என்ன செய்ய வேண்டும், இதை யோசிக்கணும். ஏன்னா நாளைய தினத்தை குறித்து யோசித்து நிறைய பேர் பாவத்துக்குள்ளையும் பாரம்பரியத்துக்குள்ளையும் மன சோர்வுக்குள்ளையும் மன சஞ்சலத்துக்குள்ளையும் கடந்து போய் பாவம் செஞ்சு கொண்டிருக்கிறோம். ஆமீன். அந்த பாவம் இல்லாமல் இருக்க வேண்டுமானால் நாளைய தினத்தை குறித்து யோசிக்கிறதுக்கு உனக்கு அருகதையே இல்லை. ஏன்னா நாளைக்கு என்ன நடக்கணும் உன்னால் யூகிக்க முடியாது, தேவன் உனக்கு சொல்ல மாட்டார். ஆமென். அல்லேலூயா. தானியேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கிற போது, அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். நல்லா புரிஞ்சுடுங்க. ஞானவானுக்கு ஞானம், அறிவாளிக்கு அறிவு. அப்ப அறிவு இல்லாதவனுக்கு கொடுக்க மாட்டாராம். அப்ப பிறப்பால் முன்குறிக்கப்பட்டவன் எவனோ அவனுக்கு அதை அவர் செய்கிறார். அப்ப பிரச்சனை வரணும்னு சொல்லிட்டு, போராட்டம் வரணும்னு சொல்லிட்டு நீ எப்படி யோசிக்கிற? நல்லா இருக்கணும்னு எப்படி யோசிக்கிற? தேவனுடைய கரத்தில் உன்னை ஒப்பு கொடுத்தால் உனக்கு நல்லது நடக்கும். நீ உன்னை தேவ சமூகத்தில் சரியாக ஒப்பு கொடுக்கவில்லை என்று சொன்னால் தேவன் மாற்றுகிறவர். எனக்கு ஒரு பிரச்சனை வரணும்னு சொல்லிட்டு தேவன் தீர்மானிச்சிருக்கிறான்னு வைங்களேன். அந்த பிரச்சனை வரணும்னா நான் தேவனை விட்டு தூரம் போகணும். நான் தேவனுக்குள் இருக்கிற வரைக்கும் எனக்கு பிரச்சனை வராது. யோனாவை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தேவனுடைய வாயாய் தீர்க்கதரிசியாய் இருந்தான், அவனுக்கு பிரச்சனை இல்லை. எப்போ தேவனுடைய வார்த்தை விட்டு அவன் தூரம் போனானோ அப்போ அவனுக்கு பிரச்சனை வந்துச்சு. இதான் உண்மை. அப்போ நாம எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை எப்படிப்பட்டது? நான் யாரோடு கூட இருக்கிறேன்? உண்ண உணவுக்கும் உடுக்க உடைக்கும் இருக்க இருப்பிடத்திற்கும் எனக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது? நான் எதை நம்பி வாழ்கிறேன்? எனக்கு யார் துணை? இந்த காரியத்துக்குள்ள நம்ம எப்படி இருக்கிறோன்றது முக்கியம். அதனால தான் சொன்னார், ராஜாக்களுக்கு என்ன செய்வேன், கீழே இறக்க எனக்கு முடியும், ஒருத்தனை கீழே இருக்கிறவனை ராஜாவாக்கவும் எனக்கு முடியும். அப்போ இன்றைக்கி நம்ம எதுக்கு இந்த சிந்தனை, எதுக்கு இந்த ஓட்டம், எதுக்குங்க புரியலையா? நம்ம ஓடுற ஓட்டம் எல்லாமே வேஸ்ட். தேவ சித்தத்தின்படி வாழ்ந்து பாருங்களேன், தேவன் நமக்கு தருவார். நான் இன்னைக்கு ஒரு 10 ஏக்கர் நிலம் வாங்கணும்னு சொல்லி
தேவன் எனக்கு சித்தம் கொண்டிருந்தால் நான் திரைக்கடல் ஓடி திரவியம் தேட வேண்டிய தேவை இல்லை. உங்களுக்கு இது புரியாது. நெத்தி வேர்வை நிலத்தில் சிந்தி உழைக்க வேண்டிய தேவை இல்லை. நான் தேவனுக்கு பிரியமா இருந்தா போதும். நான் சொல்றது புரியுதா? நான் தேவனுக்கு பிரியமா இருந்தால் அவர் தீர்மானித்த பிரகாரமா எனக்கு 10 ஏக்கர் நிலம் வரும். அவர் தீர்மானிக்கவில்லை என்று சொன்னால் நான் என்னதான் கஷ்டப்பட்டு உழைத்தாலும் என்னால் 10 ஏக்கர் நிலம் வாங்க முடியாது. இதான் உண்மை. நமக்கு ஏதோ தெரியாம அதுக்காக ஓடுறோம், இதுக்காக ஓடுறோம், அப்படி செய்யணும்னு ஓடுறோம், இப்படி செய்யணும்னு ஓடுறோம். அப்ப தேவன் இதுக்கு இருக்கிறாரு. வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன். அந்த பலனை விட்டுட்டு நீ ஓடிட்டு இருக்கிற. உனக்கு நியமிக்கப்பட்ட வேலையை நீ செய். தேவன் உன்மேல் என்ன செய்யணும்னு சித்தம் கொண்டிருக்கிறாரோ அதை அவர் செய்வார். ஆனால் நம்மளால் அதை பொறுத்திருந்த முடியல. ஏன்னா எடுத்த உடனே ஆபிரகாம் ஆசீர்வதிச்சாரன்னு கேட்டால் இல்லை. ஆபிரகாம் அந்த தேசத்தில் செல்வச்சீமான் ஆனான். எப்படிங்க யோசித்து பாருங்க. சட்டியும் பானையும் விக்கிரகங்களை வித்திட்டு இருந்தவன் செல்வச்சீமான் எப்படி ஆவான்? நாட்டை விட்டு ஓடி வந்தாச்சு. வழியில் இருக்கிற நேரமே தகப்பன் இறந்து போனார். எனக்கு தெரிஞ்சு அவன் என்ன வேலை செஞ்சான்? அப்போ எப்படி அவனை ஆசீர்வதித்தார்? தேவன் கொடுக்கணும்னு நினச்சா எப்படி வேணாலும் கொடுப்பார். எடுக்கணும்னு நினச்சா நீ என்ன சேர்த்து வச்சாலும் பிடுங்கிடுவார். இதுதான் என் தேவன். அல்லேலூயா. கொடுக்கணும்னு நினச்சா கூரையை பிச்சு கொடுப்பார். எடுக்கணும்னு நினச்சா பாதாளத்தை திறந்துடுவார், உள்ளே போயிடும். இந்த கான்செப்டை முதல்ல நமக்கு தெரியணும். ஆனால் சும்மா இருந்துட்டு தேவனை தெரியாமல் எனக்கு தேவன் தருவார், தேவனை தருவார், தரமாட்டார். தேவனுக்குள்ள நீ எப்படி இருக்கிற? ஏன்னா கொடுக்கிற தேவன் அவர். கொடு, அப்போது உனக்கு கொடுக்கப்படும். எந்த அளவினால் அளப்பாயோ அதே அளவினால் உனக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குறுக்கி மடியிலே சரிந்து விடத்தக்கதாக நிறைவான பலனை உனக்கு தருவேன் என்று வாக்குத்தத்தம் செய்த தேவன் இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறார். இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறார். நான் சொல்லியும் செய்யாமல் இருப்பேனோ அப்படின்னு கேட்டுட்டார். நான் வசனித்தும் நிறைவேறாமல் இருக்குமோ அப்படின்னு ஒரு வார்த்தையை தூக்கி வச்சுட்டார். அப்போ அவர் சொன்ன விஷயம் கரெக்டாக நடக்கும். ஆனால் உனக்கு அந்த நம்பிக்கை வராது. வருமா? பிள்ளையை கட்டி கொடுக்கறதுக்கு ஒரு பாவம். பிள்ளையை கட்டி கொடுக்கறதுக்கு இப்போ ஒரு 50 லட்சம் ரூபா வேணும். இப்போவே சேர்த்தா தான் சேரும். கான்செப்ட் கரெக்டா? வசனத்தை கேட்டால பதில் சொல்ல முடியல. இல்லைன்னு சொல்லுவான், ஆமாம் சிறுக சிறுக சேர்த்தா தானே முடியும். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று சொல்வது உண்மையானால் அவர் தந்த பிள்ளைக்கு எந்த விதமான குறை இல்லாதபடி அவர் பாதுகாப்பார். நம்பிக்கை வேணும், விசுவாசம் வேணும். இல்ல இன்னைக்கு அக்கறை, கவலை, போராட்டம், ஐயோ என்னெல்லாமோ நடக்குது. ஏன்? தேவன் மேல விசுவாசம் இல்லை, தேவன் மேல நம்பிக்கை இல்லை. அல்லேலூயா. உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுத்து, பாத்தீங்களா? தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுத்து மனுஷரில் தாழ்ந்தவனையும் அதன் மேல் அதிகாரியாக்குகிறார். எப்படி? இது தேவனுடைய கரத்தில் இருக்குது, உன் கரத்தில் இல்லை. நீ நினைக்கிறது நடக்காது. நல்லா புரிஞ்சுக்க. நீ நினைக்கிறது நடக்காது. எங்க அப்பா நினைக்கிறது மட்டும்தான் நடக்கும். அப்ப நீ அவருடைய சித்தம் தான் செய்யணும். அவருக்கு நீ நல்ல பிள்ளை ஆகணும். அவருக்கு நீ உண்மை உள்ளவள் ஆகணும், உண்மை உள்ளவன் ஆகணும். நாசியில சோசமுள்ள மனுஷனுக்கு கட்டின மாப்பிள்ளைக்கு, கட்டின பொண்டாட்டிக்கு, பெத்த பிள்ளைக்கு உண்மையா இருந்து பிரயோஜனம் இல்லை. தேவனுக்கு உண்மையாயிரு. அவருக்கு நீ உண்மையாயிருந்தால் அவர் உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அவர் தான் உனக்கு எல்லாத்தையும் கொடுக்கணும். எழுதப்பட்டிருக்கிற எழுத்து அப்படித்தான் அவர் எழுதி வச்சிருக்கிறாரு. ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? வாசிங்க லூக்காவுடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 52வது வசனம்.
பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி, நல்லா கேளுங்க, பலவான்களை ஆசனத்திலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். எப்படி? ஏங்க இதெல்லாம் அவர் கையில் இருக்கு, அவர் கையில் தான் இருக்கு. நான் அடிக்கடி யோசித்து பார்ப்பேன், இந்த ட்ரம் எப்படிங்க ஜனாதிபதி ஆனார்? ஏன்னா அவர் ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸ் மேன். இந்த பிஸ்னஸ் மேன் பிஸ்னஸில் பணம் சம்பாதிக்கிறவர். இவரை பற்றி யாருக்கும் பணக்காரன்னு தான் தெரியும், யாருக்கும் அவருக்கு தெரியாது. ஆனால் கடைசியில் அவர் எலெக்ஷனில் நிற்கிறேன்னு நினைக்கிறார். ஒரு கட்சிக்காரன் அவங்ககிட்ட போகிறான், எங்கள் கட்சியில் நில்லுங்கன்றீங்க. அவர் நிற்கிறாரு, பார்த்தா ஜனாதிபதி. சரி, ரெண்டாவது விழுந்துட்டாரு. விழுந்தவர் எழும்புவாரான்னு கேட்டால் எழும்ப மாட்டான்னு சொல்லிட்டாங்க. மறுபடியும் எழுப்பி நிறுத்திட்டார். யார்? மேலே இருக்கிறவர். நான் அவரை சொன்னேன். நான் சொல்கிறது புரியுதா? அப்போ தேவன் உன்னை குறித்து என்ன தீர்மானித்திருக்கிறாரோ அது நடக்கும். அந்த நடக்கையில நீ உண்மை இல்லை அப்படின்னா மறுபடியும் கீழே வலிச்சு போட்டுருவாரு. அப்போ பதவி கிடைத்தாலும், பட்டம் கிடைத்தாலும், ஆளுமை கிடைத்தாலும், பணம் வந்தாலும், பதவி வந்தாலும் அவருக்கு உண்மையாக இருக்கணும். உண்மையாக இருந்தால் அது ஒன்றில் நிலைக்கும். எப்போ தவறையோ அப்போ தூக்கி கீழே போட்டுருவார். ஒன்றும் இல்லை, நான் இப்போ ஒரு அரசியல் சம்பவத்தை சொல்லிடுறேன். நேற்று நான் ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கிறேன். முன்னாள் முதலமைச்சர் கேட்குறாரு, நாங்கள் தோற்று போனோம், நீங்கள் கொடுத்த வாக்கை நான் மதிக்கிறேன், ஆனால் எங்களிடத்தில் என்ன குறை இருக்கிறது என்பதை மட்டும் சொல்லுங்கள், நான் என்னை திருத்திக் கொள்ள வேண்டும். எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. பரவாயில்லையே, ஒரு நாள் இந்த மாதிரி சொல்லாத மனுஷங்க, ஒரு நாள் சொல்லாத கட்சி இன்றைக்கி இந்த அளவுக்கு சொல்கிறாங்கன்னா, ஏன்னா ஏதோ ஒன்று அவங்களுடைய மனசுக்கு என்னாச்சு வந்துருச்சு. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. மக்கள் என்னை குறித்து என்ன நினைக்கிறார்கள், நீங்கள் எனக்கு என்ன ஆலோசனை சொல்ல விரும்புகிறீர்கள், அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. இதுதாங்க தேவை. தேவ சமூகத்தில் போய் நம்ம கேட்போம், அவருக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரியா? நாம முதல்ல தேவ சமூகத்தில் போய், தேவனே என்னுடைய வாழ்க்கை குறித்து என்ன நினைக்கிறீர், நான் எப்படி வாழ வேண்டும் நீர் விரும்புகிறீர், ஏன் கேட்க மாட்டேங்கிறோம்? நான் எப்போ ஜெபிக்க வேண்டும், எப்போது உபவாசிக்க வேண்டும், எப்போது வேதத்தை வாசிக்க வேண்டும், எப்படி ஆராதிக்க வேண்டும், தேவ சமூகத்தில் கேட்போமே. தேவன் பதில் தருவாரான்னு கேட்டால் கண்டிப்பாக தருவார். காக்கையாவது உன் வீட்டுக்கு அனுப்பி காக்க பேசுறதாவது உனக்கு புரியும், ஒரு மிருகத்தையாவது உனக்கு வீட்டுக்கு அனுப்புவார். தேவன் அப்படிப்பட்டவர். அவருடைய சத்தம் உனக்கு புரியும்படியாய் அவர் ஏதாவது ஒரு காரியத்தை செய்வார். ஒன்றும் இல்லைன்னா ஒரு குழந்தை வாயிலிருந்து பேச வைப்பார். தேவனை குறித்து பயமோ, தேவ சித்தம் இன்னதென்று, என் வாழ்க்கையில் தேவ சித்தம் என்ன, என்னை குறித்து, என் பிள்ளைகளை குறித்து, என் புருஷனை குறித்து, என் மனைவியை குறித்து தேவ சித்தம் என்ன என்கின்ற அறிவு நமக்கு இல்லாததினால் சத்ருவான நம்மை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான். பிசாசனுடைய கிரியைகள் நம்மிடத்தில் போராடி கொண்டிருக்கிறது. வாசிங்க சங்கீதங்களின் புஸ்தகம் 102வது சங்கீதம் 9வது வசனம். நீர் என்னை உயர தூக்கி தாழ தள்ளினீர், உமது சினத்திற்கும் கடுங்கோபத்திற்கும் உள்ளானேன். ஹலோ, வார்த்தை கேட்டியா? தேவன் தான் உன்னை தூக்குவார், கீழே பொத்துன்னு போடுவார். எப்ப? தேவனுக்கு உன்மேல் சினமும் கடுங்கோபமும் கடந்து வந்தால், உயரத்தில் இருக்கிற ஒன்னை கீழே இழுத்து போட்டுட்டு அவர் வேடிக்கை பார்ப்பார். இது உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன். அதனால தான் ஜோம் பண்ணு கடவுளை தேடுன்னுவேன். நம்ம தேடுற பழக்கம் இல்லை.